ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரம். அது தமிழில் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஏன்ஷியன் புக்கு இல்லையா? அந்த புக்கை வந்து பார்த்தசாரதி அவங்க வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் தி புக் ஆஃப் வஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்ட் புக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சிலப்பதிகாரம் வேறு, புக் ஆஃப் வன்சி அப்படின்றது வேறு. ஓகேவா? சிலப்பதிகாரமில் இருக்கக்கூடிய அந்த டெய்ல் தான் புக் ஆஃப் வன்சியில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது வந்து கம்ப்ளீட்லி வேறு ஒரு புக். ஓகேவா? ஸோ இளங்கோவடிகள் அப்படின்றவர் வந்துட்டு ட்ரெடிஷ்னலி அவர் ஒரு ஜெயின் மாங்க். ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும், அவரோட பிரதர் வந்துட்டு கிங் செங்குட்டுவனாக இருந்தாலும், இவர் வந்துட்டு ஒரு பிரின்ஸ் மாதிரி, ஒரு நெக்ஸ்ட்டு கிங் மாதிரியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணலை. சூன் அவரோட கிங்டமில் நடக்கக்கூடிய இன்ஜஸ்டிஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் ரிலீஜியஸாக ஸ்பிரிச்சுவலான ஒரு லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படி அவர் ஒரு மாங்காக இருக்கும்போது அவரோட பிரதர் வந்து கண்ணகியை பற்றி கேள்விப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு டிவைன் லேடி இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஒரு பொயட்ரி மாதிரி எழுத சொல்லி அவங்களோட பிரதர் கிட்ட கேட்குறாங்க. அதனால இளங்கோவடிகள் வந்து இந்த புக்கை எழுதுகிறாரு. ஓகேவா? அந்த புக்கை பார்த்தசாரதி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புக் தான் இது. இதில் தேர்ட் புக் தான் இந்த புக் ஆஃப் வஞ்சி அப்படின்றது. இது வந்து சிலப்பதிகாரமில் இருக்கக்கூடிய ஃபைனல் செக்ஷன், லாஸ்ட்டு செக்ஷன் தான் இது. இது வந்து கம்ப்ளீட்லி கண்ணகியை பற்றி எழுதியிருப்பாங்க. கண்ணகி அப்படின்றவங்க மதுரையை எரிச்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு, அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு. இந்த வஞ்சி அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, கேபிட்டல் சிட்டி ஆஃப் சேரா கிங்டம். இப்போ ப்ரெசென்ட் டேயில் நம்ம கேரளான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்த தான் இதை ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் சொல்கிற மாதிரி இருக்கும். இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சேர மன்னர்களோட ஆட்சி வந்து ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருந்த டைம். ஓகேவா? அப்போ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அந்த இன்சிடெண்ட்னால ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறா. அவளால் அந்த மதுரையே எரிக்கப்படுது அப்படின்றப்போ, அதுக்கப்புறம் அந்த சேர மன்னர் என்ன பண்ணார் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 புக்கில் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, புகார் அண்ட் மதுரை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 புக்லேயுமே லவ் அண்ட் ட்ராஜடியை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ கண்ணகி வந்து அவங்க ஆக்சுவலாக அவங்களோட லவ் லைஃப் எப்படி இருந்துச்சு, அப்புறம் அவங்க கணவன் இறந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் புக்கில் அவங்களுக்கு நடந்த அநியாயத்தினால அந்த கிங் என்ன பண்ணார் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் கண்ணகி வந்து அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் பார்ட் வந்துட்டு சிலப்பதிகாரமில் வஞ்சி காண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை தான் தேர்ட் பார்ட்டாக இந்த புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? தேர்ட் பார்ட்டை வந்து வஞ்சி காண்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? ஸோ அதனால தான் புக் ஆஃப் வஞ்சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சேர மன்னன் வந்து கண்ணகிக்காக ஒரு டெம்பிள் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அப்படி அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணகியை வந்து ஆனர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்ணகி கோட்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோயிலை வந்து கட்டியிருக்கிறாரு. அந்த கோயில் இப்போ வர கேரளாவில் இருக்குது. அந்த கோயிலை வந்து மங்களதேவி கண்ணகி டெம்பிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கண்ணகியோட அந்த ஒரு சாஸ்டிட்டி அண்ட் ஆல்சோ அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட்காக அவங்க நின்றுருக்குறாங்க அப்படின்றத வந்து வர்ஷிப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. இன்னமும் நிறைய பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு மேரிட்டல் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்காகவோ இல்லை பர்சனல் ப்ராப்ளம்காகவோ ரொம்ப கரேஜியஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இப்போவும் நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போய் வர்ஷிப் பண்ணுறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் புக் 3ல் இருக்கக்கூடிய அந்த சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிலப்பதிகாரமில் என்ன நடந்திருக்கும், ஃபர்ஸ்ட் புக் 1 and 2ல் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். கண்ணகி அண்ட் கோவலன் அப்படின்றவங்க நியூலி மேரிட் கப்பல். ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு இப்போது அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவலன் வந்து ரொம்ப வெல்த்தியான ஒரு மர்ச்சன்ட். அவருக்கு மாதவி அப்படின்ற ஒரு பொண்ணோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவளோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக இவர் கண்ணகியை விட்டுட்டு மாதவியோட போயிடுறாரு. அவ கூட போனதுக்கப்புறமா அவருக்கு நிறைய செலவுகள் வருது. அவரோட வெல்த் எல்லாத்தையும் இழந்து திரும்ப கண்ணகி கிட்ட வரும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மதுரைக்கு வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க கையில் ஒரு காசு கூட இல்லை, எந்த வேலையும் கிடைக்கல. ஸோ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும், ஃபுட் வேணும். ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணும்போது கண்ணகி வந்து அவங்க காலில் இருக்கக்கூடிய அந்த சிலம்பை கழட்டி கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் இவர் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடகு கடையில் வைக்கும்போது அவர் அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, குவீனோட ஒரு கார் சிலம்பு வந்துட்டு தொலைஞ்சு போயிருக்கும். ஸோ அதுதான் இவன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அரசவைக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அது குவீனோட கார் சிலம்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்காமலே இவனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவனை கொலையும் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு கண்ணகி வராங்க. பாண்டிய மன்னன் முன்னாடி அவங்க வந்து சண்டை போடுறாங்க. என்னோட கார் சிலம்பில் இருக்கிறது மாணிக்கம், நீங்கள் எப்படி அது உங்களோடதுன்னு சொல்ல முடியும்னு சொல்லி அங்கே வச்சே உடச்சி காட்டுறாங்க. ஸோ அவளோட கார் சிலம்புலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு
மாணிக்க பரல்கள் போயிட்டு பாண்டிய மன்னனோட நெத்தியில் பட்ட உடனே அவர் வந்துட்டு துக்கம் தாங்க முடியாமல் தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போகிறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவல் சீக்வென்ஸ். ஸோ இப்படி தப்பாக அக்யூஸ் பண்ணி அவளோட கணவரை கொன்னுட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவள் கோபம் கொண்டு ஒரு டிவைன் ஃபயரை க்ரியேட் பண்ணி அதனால் அந்த மதுரையை அவள் எரிச்சிருப்பா. இந்த கதையை வந்துட்டு சேர மன்னர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுட்டு தான் அவரோட பிரதர் கிட்ட இந்த மாதிரி அவளுக்காக ஒரு கவிதை எழுத சொல்லி கேட்குறாங்க. அவரும் சிலப்பதிகாரத்தை எழுதுறாரு. ஸோ அந்த புக்கோட 3rd பார்ட்டில் தான் சேர மன்னர் என்ன பண்ணார் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 3rd புக்கோட சம்மரி பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த உலகத்தில் வந்து பீஸ் வேணும், ரைட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மதுரையில் ஒரு பெரிய டிசாஸ்டர் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு காம்னஸ் வேணும், இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா மதுரையில் ஒரு காம்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது அந்த ஸ்டோரி வந்து சேர மன்னனோட கிங்டமில் ஸ்டார்ட் ஆகுது. கிங் செங்குட்டுவன் இருக்கிறார் இல்லையா? அவர் வந்துட்டு கேள்விப்படுறாரு. அவரோட ஒரு இன்ஃபார்மர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மதுரை ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு, கண்ணகி அப்படின்ற ஒரு லேடி வந்து அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்றதுக்காக மதுரையே ஒரு டிவைன் பவரை வச்சு எரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே கிங் வந்துட்டு அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறாரு. இந்த மாதிரி ஒரு லேடி இருப்பாங்களா? காடஸஸால் முடிகிற விஷயம் நார்மலான ஒரு மனுஷியால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விமனை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு டிவைன் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, அவங்களோட அந்த ஒரு அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இருக்கிறதுனால தானே மதுரையே எரிக்க முடிஞ்சது. ஸோ அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு டிவோஷன் மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் கண்ணகி வந்து அந்த மதுரையை எரிச்சிட்டு கோபமாகவே அவங்க வெஸ்ட் சைடு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்போ நேச்சர் வந்து அவங்கள ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணுது. நேச்சர் அப்படின்றதும் அது கடவுள் தான் இல்லையா? ஸோ அந்த கடவுள் வந்து ரொம்ப ஜென்டலாக அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. விண்ட் எல்லாமே ரொம்ப ஜென்டலாக வீசுது, எல்லா பக்கமும் ஃப்ளார்ஸ் எல்லாமே பிளாசம் ஆகுது, அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தலை வணங்குது. இந்த மாதிரி நேச்சர் கம்ப்ளீட்லி அவங்கள வந்து ஒரு டிவைன் ஸ்பிரிட் மாதிரி எல்லாமே அவங்கள ட்ரீட் பண்ணுது. நேச்சர் அவங்கள ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணுது. இப்போ அவங்க வந்து வெஸ்ட் சைடை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது சேர மன்னன் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, கண்ணகி அப்படின்றவங்க வந்து ஒரு காடஸஸாகவே அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாரு. கம்ப்ளீட்லி ஒரு கடவுளாக மாறிட்டதுனால நம்ம அவங்களுக்கு வர்ஷிப் பண்ணணும், அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், பாண்டிய மன்னன் தவறான ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து கண்ணகியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அப்படி போகும்போது அவங்களோட சைலன்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. அந்த சைலன்ஸில் வந்து ஒரு சாரோ இருக்குது. அட் த சேம் டைம் டிவைன் மெஜஸ்டியும் இவரால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா கணவன் இறந்து போயிட்டாரு அப்படின்ற துக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஒரு ஹோல்ட் பண்ண மாதிரியான ஒரு விமன் அங்கே இருக்கிறாங்க. அவ்வளோ கோவமும் உண்மையும் அவங்கக்கிட்ட இருக்குது இல்லையா? ஸோ ஒரு மெஜஸ்டிக் ஃபிகர் மாதிரி அவங்க பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க. அவங்கள வணங்கினதுக்கு அப்புறமா கிங் வந்து கேட்குறாரு, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், என்னோட ரெஸ்பெக்டை உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த அசம்பிளி கிங் அப்படின்னாலே அவர் எங்கேயாவது போகும்போது ஒரு பெரிய கூட்டமே அவர் கூட சேர்ந்து போகும் இல்லையா பாதுகாப்புக்காக. ஸோ கிங்க்கு வந்து அந்த அசம்பிளி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே புரிய வைக்கிறாங்க, இந்த மாதிரி கண்ணகி அப்படின்றவங்க வந்து அவங்களோட சஃபரிங்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அவங்க வந்து இப்போ ஒரு டிவைன் ஸ்பிரிட்டாக மாறிட்டாங்க, ஒரு காடஸஸாக அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களோட சஃபரிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு போய் இப்போ வேறு ஒரு எட்டர்னல் லைஃபுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸாக தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போது அந்த சேர நாட்டில் வந்துட்டு அந்த கிங்டமில் வந்து இவங்களுக்கு சில ஓமென்ஸ் எல்லாமே தெரியுது, சில சிம்டம்ஸ் தெரியுது. கடலில் சில சேஞ்சஸ் நடக்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கிங்க்கு வந்து ஒரு தேர்ஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது, நம்ம இவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணு இவ்வளோ தைரியமாக அவங்களோட ஜஸ்டிஸ்க்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கிங்டமையே எதிர்த்து அவங்க போராடி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விமனை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணலைன்னா அது நல்லா இருக்காது அப்படின்றதுனால இவர் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் கண்ணகிக்காக ஒரு டெம்பிள் ஒன்று கட்ட போகிறேன் அப்படின்றத வந்து முடிவு பண்ணுறாரு. அந்த டெம்பிள் வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிவைன் டெம்பிளாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ அவங்களோட அந்த டிவோஷனுக்காக மட்டுமே கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கணும். ஒரு பெண் அவளோட கணவருக்காக இவ்வளோ மெனக்கெட்டிருக்கிறா அப்படின்றத வந்து சொல்கிற மாதிரியான ஒரு டெம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ அந்த டெம்பிள் வந்து கம்ப்ளீட்லி ரிச்சுவல் ஃபயரால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் ஒரு முடிவு பண்ணுறாரு. பிராமின்ஸ் வந்து அதை கட்டணும். அண்ட் ஆல்சோ நிறையா பொயட்ஸ், சிங்கர்ஸ், மியூசிக் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ரொம்ப வெல் ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான பீப்புளை வச்சு கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கணும். ரொம்பவே யுனிக் அண்ட் ஆல்சோ அது ஒரு ப்ராப்பர் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் மாதிரி இருக்கணும். கண்ணகி அப்படின்றவங்க பத்தினி அப்படின்றத சொல்கிற மாதிரியான ஒரு கோயிலாக அது இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ காடஸஸ் ஆஃப் விர்ட்யூ, ஓகேவா? ஸோ மேரிட்டல் லைஃப் அண்ட் ஆல்சோ விர்ட்யூ,
அவங்க உண்மை அண்ட் ஆல்சோ அவங்களோட ஒழுக்கம் எல்லாத்துலேயும் அவர் வந்து மாதவியை தேடி போயிருந்தாலும் கூட திரும்பி வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சாஸ்டிட்டியை இழக்காமல் இருந்தாங்க. இவங்க எங்கேயுமே தடுமாறலை. அவங்களோட கணவருக்கு உண்மையாக இருந்தாங்க. அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் இறந்ததுக்கப்புறமா அவருக்காக போராடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு டிவோட்டடான ஒரு ஒய்ஃபை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான். நேஷ்னல் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்ரம்ஸ், சாங்ஸ், மியூசிக் இது எல்லாமே இருந்து ரொம்ப ஆனர் பண்ணி தான் நம்ம அந்த கோயிலை கட்டணும். எப்போவுமே அந்த கோயில் செலிப்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்டபானாக ரொம்ப நீட்டாக மெனக்கட்டு அந்த கோயிலை வந்து கட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ பொயட் வந்து இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. சேர மன்னன் அப்படின்றவன் ஒரு பெரிய கிங்டமோட மன்னன் இல்லையா? ஸோ ரொம்ப தைரியமானவன், அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ண அந்த அவர் ஒரு பொண்ணு முன்னாடி தலை வணங்குறாரு அப்படின்னா அது மாரல் விர்ச்சியூ. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப விர்ச்சியஸான ஒரு விமன் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவள் முன்னாடி தலை வணங்குறதுல தப்பில்லை அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. அவள் ஒரு பொண்ணு அப்படின்னு. ஏன்னா அந்த பீரியட் ஏன்ஷியன் பீரியடில் வந்து ஆணாதிக்கம் அதிகமாக இருந்துச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு கிங்காக இருக்கிறவர் ஒரு சாதாரண பொண்ணுக்கிட்ட தலை வணங்குறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு உண்மை இருக்குது அண்ட் ஆல்சோ ஒழுக்கம் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இப்போது அந்த கோவிலை வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது. ரொம்பவே செலிப்ரேட்டடாக கட்டுறாங்க. ஓரளவு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அந்த டெம்பிள் வந்து ரெடி ஆகிற அந்த டைமில் வந்துட்டு கிங் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. நார்த்தன் சைடில் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக எங்கே அப்படின்னா ஹிமாலயாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அங்கே போய் இவரோட நேமை வந்து பதிக்கணும். அந்த இடத்துல இவரோட நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜேர்னி மாதிரி போகிறாரு. அப்படி போகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல அவர் ஒரு டிவைன் பாரை வந்து ஃபீல் பண்ணுறாரு. எங்கே அவர் வந்து எவ்வளோ கரேஜியஸாக இருக்கிறாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற விதமாக நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாலும் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அந்த ஹிமாலயாஸை ரீச் பண்ணுறாரு. தென் அந்த கோயில் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு கோவில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னும் கண்ணகி அப்படின்றவங்க யாருன்றதை பற்றியும் இந்தியா ஃபுல்லாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எவ்ரி நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் போது விமன் எல்லாரும் இவங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விமன் வந்து அந்த டெம்பிளை வந்து விசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிக்காகவும் அவங்களோட மிஸ்ஃபார்ச்சுன்ஸ்க்காகவும் அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்பிளுக்கு விசிட் பண்ணி எல்லாருமே ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சேர நாட்டோட கிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரிச்சுவல் ஃபெஸ்டிவல்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கண்ணகிக்காகவே ஒரு ரிச்சுவல் வந்து நம்ம பண்ணணும், அவங்களுக்காகவே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த டெம்பிளில் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி இயர் அவங்களுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அது வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. நிறைய விமன் வந்து அங்கே போயிட்டு பிளெஸிங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. பொயட் வந்து இதை முடிக்கும்போது ட்ரூத்தோட இம்பார்ட்டன்ஸ் உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னும் கண்ணகி நமக்கு அதை வந்து எப்படி டீச் பண்ணாங்க அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த புக் வந்து எண்ட் ஆகும்போது ஒரு ப்ராஸ்பெரிட்டி ரெயின் வரணும் அப்படின்றதுக்காகவும் விமன் எல்லாரும் அவங்களோட அந்த விஷஸ் எல்லாத்தையும் சொல்லி அங்கே ப்ரேயர் பண்ணுறதாகவும் ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த கண்ணகி அப்படின்றவங்கள ஒரு காடஸஸாக நினச்சி ப்ரைஸ் பண்ணி இந்த புக்கை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் தேர்ட் புக்கோட சம்மரி. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.